ஒற்றாடல். ஒற்றும் உரைசான்ற நூலும் இவையிரண்டும் நெட்டென்க மன்னவன் கண். நேர்மையும் திறனும் கொண்ட ஒற்றரும் நீதி உரைக்கும் அறநூலும் ஓர் அரசின் கண்களாக கருதப்பட வேண்டும். எல்லார்க்கும் எல்லாம் நிகழ்பவை எஞ்ஞான்றும் வல்லறிதல் வேந்தன் தொழில். நண்பர் பகைவர் நடுநிலையாளர் ஆகிய எல்லாரிடத்திலும் நிகழும் எல்லா நிகழ்வுகளையும் எல்லா காலங்களிலும் ஒற்றரை கொண்டு விரைவாக அறிந்து கொள்வது அரசுக்குரிய கடமையாகும். ஒற்றினான் ஒற்றி பொருள் தெரியா மன்னவன் கொற்றங் கொளக் கிடந்ததில். நாட்டு நிலவரத்தை ஒற்றர்களை கொண்டு அறிந்து அதன் விளைவுகளை ஆராய்ந்து நடந்திடாத அரசின் கொற்றம் தழைத்திட வழியே இல்லை. வினை செய்வார் தம் சுற்றம் வேண்டாதாரென்றாங்கு அனைவரையும் ஆராய்வதொற்று. ஓர் அரசில் உளவறியும் ஒற்றர் வேலை பார்ப்பவர்கள் வேண்டியவர் வேண்டாதவர் சுற்றத்தார் என்றெல்லாம் பாகுபாடு கருதாமல் பணி புரிந்தால்தான் அவர்களை நேர்மையான ஒற்றர்கள் எனக் கூற முடியும். கடா உருவோடு கண்ணஞ்சாதியாண்டும் உகா அமைவல்லதே ஒற்று. சந்தேகப்பட முடியாத தோற்றத்துடனும் அப்படி சந்தேகப்பட்டு பார்ப்பவர்களுக்கு அஞ்சாமலும் என்ன நேர்ந்தாலும் மனத்தில் உள்ளதை வெளிப்படுத்தாமலும் உள்ளவர்களே ஒற்றவர்களாக பணியாற்ற முடியும். துறந்தார் படிவந்தராகி இறந்தாராய் தென் செய்யினும் சோர்விலதொற்று. ஆராய்ந்திட வந்த நிகழ்வில் தொடர்பற்றவரைப் போல காட்டிக்கொண்டு அதனை தீர ஆராய்ந்து அதில் எத்துணை துன்பம் வரினும் தாங்கிக் கொண்டு தம்மை யார் என்று வெளிப்படுத்தி கொள்ளாதவரே சிறந்த ஒற்றர். மறைந்தவை கேட்கவற்றாகி அறிந்தவை ஐயப்பாடில்லதே ஒற்று. மற்றவர்கள் மறைவாக கூடி செய்யும் காரியங்களை அவர்களுடன் இருப்பவர் வாயிலாக கேட்டறிந்து அவற்றின் உண்மையை தெளிவாக தெரிந்து கொள்வதே உளவறியும் திறனாகும். ஒற்றொற்றி தந்த பொருளையும் மற்றுமோர் ஒற்றினால் ஒற்றிக் கொளல். ஓர் உளவாளி தனது திறமையினால் அறிந்து சொல்லும் செய்தியை கூட மற்றோர் உளவாளி வாயிலாகவும் அறிந்து வரச் செய்து இரு செய்திகளையும் ஒப்பிட்டு பார்த்த பிறகே அது உண்மையா அல்லவா என்ற முடிவுக்கு வர வேண்டும். ஒற்றொற்றுணராமை ஆண்க உடன்மூவர் சொற்றக்கு தேரப்படும். ஓர் ஒற்றரை மற்றோர் ஒற்றர் அறிய முடியாதபடி 3 ஒற்றர்களை இயங்க வைத்து அம்மூவரும் சொல்வது ஒத்திருந்தால் அது உண்மை எனக் கொள்ளலாம். சிறப்பறிய ஒற்றின் கண் செய்யற்க செய்யிற் புறப்படுத்தான் ஆகும் மறை. ஓர் ஒற்றரின் திறனை வியந்து பிறர் அறிய சிறப்பு செய்தால் ஒளிவு மறைவாக இருக்க வேண்டிய செய்தியை வெளிப்படுத்தியதாகிவிடும்.